வணக்கம், வெல்கம் டு கரண்ட் ஸ்கம்பர்ட். இந்த வீடியோவில் ஐடியல் சொல்யூஷன்ஸ்னால் என்ன, ரியல் சொல்யூஷன்ஸ்னால் என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பண்புகள் என்ன, நெகட்டிவ் டீவியேஷன்ஸ், தெர் ஆர் 2 types ஆஃப் டீவியேஷன்ஸ், அதனுடைய ரீசன் என்ன, பிறகு எப்படி வேப்பர் ப்ரெஷர் காம்போசிஷன் கர்வை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இது எல்லா புக்லேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, வில் சி லைக் ப்ராக்டிக்கல். ஓகே, ஐடியல் சொல்யூஷன்னா என்ன? இப்போ 2 லிக்விட்ஸ் ஏ அண்ட் பியை மிக்ஸ் பண்ணுறீங்க. இது 10 ml, அது 10 ml மிக்ஸ் பண்ணுறீங்க. when we mix 2 liquids called binary liquid mixture, there is no change in the properties of the components other than dilution. அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு the properties of the components இந்த சொல்யூஷன் மாறாது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி எப்படி தனியாக நம்ம லிக்விடாக இருந்துச்சோ ரெண்டும் கம்பைன் ஆன பிறகும் the properties சேஞ்ச் ஆகாது. அடுத்து, what are the characteristics of ideal solution? delta V mix equal to 0. There is no change in volume. That is, the total volume is equal to, அதாவது நம்ம 10 ml A எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 10 ml B எடுத்தோம்னா 20 ml. ஸோ டோட்டல் வால்யூம் மெஷர் பண்ணிங்கன்னா 20 ml தான் இருக்கும். அப்போ அந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் ஈச் காம்பனண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச், the no heat absorbed or released. When we mix 2 liquids, no heat absorbed or evolved. Upon delta H mix equal to 0. அடுத்து reaction A and B mix பண்ணுறோம், no reaction occurs between A and B. அடுத்து பார்த்தீங்கன்னா additive property of individual components. ஏன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், additive property of individual components. அடுத்து it obeys Raoult's law. மெயினாக தான் ஐடியல் சொல்யூஷன்னா it obeys Raoult's law. அப்படின்னா என்னென்னா, the total pressure is equal to sum of partial pressure of individual components A and B. அடுத்து முக்கியமானது, இப்போ ஏ மாலிகுல்ஸ்க்கும் ஏ மாலிகுல்ஸ்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், பி மாலிகுல்ஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும். மிக்ஸ் பண்ண பிறகு ஏ மாலிகுலுக்கும் பி மாலிகுலுக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கும். இது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான், if all the interactions are equal, then only it will obey Raoult's law, then it is called ideal solution. ஓகே, இப்போ வேப்பர் ப்ரெஷர் காம்போசிஷன் கர்வ் இது எப்படி கிடைக்குது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஒரு ப்ராக்டிக்கலில் எப்படி நம்ம செஞ்சு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே. ஏன்னா புக்கிலலாம் அப்படியே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதுன்னு தெரில. ஆனால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, ரைட்டாக எடுத்துகிட்டு 100 ml பென்சீன் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ பென்சீன் மட்டும்தான் இருக்கும். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சீனை மேலே மெஷர் பண்ணுங்கள். ஏன்னா லிக்விட் எடுத்துருக்கோம், மேலே என்ன இருக்கும், வேப்பர் ப்ரெஷரை மெஷர் பண்ணிக்கோங்க. அது BB0. அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா 90 ml பென்சீன் எடுத்துகிட்டு 10 ml B எத்திலீன் குளோரைடு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அதனுடைய வேப்பர் ப்ரெஷர், மேலே என்ன வேப்பர் ப்ரெஷர் இருக்கோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க, BB. அடுத்து 80 ml பென்சீன், 20 ml, இதை கூட்டிகிட்டே வாங்க, இதை குறைச்சிக்கிட்டே வாங்க. அடுத்து ஒரு சமயம் வரும்போது என்ன ஆயிரும், 0 ml பென்சீன் ப்ளஸ் 100 ml எத்திலீன் குளோரைடு, இது பியூர் எத்திலீன் குளோரைடு ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், நம்மளுக்கு வேப்பர் ப்ரெஷர், ஸ்டாண்டர்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எத்திலீன் குளோரைடு வந்துடும். இப்போ இதை பிளாட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதைத்தான் நம்ம பிளாட் பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் பென்சீனை எடுத்துக்கிறோம் அதான் நம்ம அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சீன் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா பென்சீன் 0 ஆயிரும், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சீன் ஈக்குவல் டு 0 ஆயிரும். எத்திலீன் குளோரைடு பியூர் எத்திலீன் குளோரைடு இங்கே இருக்குது. ஓகே, 0 பென்சீன். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்திலீன் குளோரைடு ஈக்குவல் டு 1. அடுத்து ஒய் ஆக்சிஸில் வேப்பர் ப்ரெஷரை எடுத்துக்கிறோம், மெஷர் பண்ணதை. அடுத்து மோல் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அதிலிருந்து அது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்திலீன் குளோரைடை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்னா
பென்சீன், பியூர் பென்சீன். அப்போ வந்து இங்கே இருக்கும். ஓகே, பியூர் பென்சீனுக்கு வந்து இங்கே இருக்கும். இதாக இருக்குது பியூர் பென்சீனுக்குரிய வேப்பர் ப்ரெஷர் இங்கே இருக்குது. நான் என்ன செய்கிறேன், அதை குறைச்சிக்கிட்டே வர்றேன். கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன செய்கிறேன், குறைச்சிக்கிட்டே வர்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுது, எத்திலீன் குளோரைடு தான் இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன மெஷர் பண்ணுறோன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சீன் மட்டும்தான். ரெண்டுமே இருக்கும், நம்ம ரெண்டையும் மெஷர் பண்ணலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஒன்லி இந்த வேப்பர் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறோம். பிகாஸ் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம், நம்ம இது குறைஞ்சிக்கிட்டே வருது வேப்பர் ப்ரெஷர். ஏன்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்பி குறைய குறைய இது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, அதே மாதிரி அடுத்து இந்த சைடு இருந்து இதுக்கு போகணும். அப்போ இந்த சைடு இருந்து இங்கிட்டு வரணும். இப்போ அந்த கிராஃபை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இது இந்த சைடு இருந்து இங்கிட்டு வருது. எத்திலீன் குளோரைடு நம்ம இந்த ரிவர்ஸை எப்படி போங்க, இந்த சைடு இருந்து இந்த சைடு போகிறோம். ஓகே, ஆனால் இப்போ என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இதை மெஷர் பண்ணுறோம். இப்போ எத்திலீன் குளோரைடினுடைய வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எத்திலீன் குளோரைடை மெஷர் பண்ணுறோம். ரைட்டா, அடுத்து நம்ம ரெண்டையும் சேர்த்து கூட்டுறோம். இதையும் பார்ஷியல் சம். த டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பென்சீன் அண்டு எத்திலீன் குளோரைடு. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த கிராஃப் கிடைச்சிடும். ஸோ this is called vapor pressure composition curve for ideal solution. Okay, this is the total pressure is equal to sum of partial pressures of benzene and ethylene chloride. அடுத்து ரியல் சொல்யூஷன்னா என்ன? இப்போ ரியல் சொல்யூஷன்னா என்னன்னா, it deviates from Raoult's law. அவ்வளோதான். டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் லிக்விட்ஸை பொறுத்திருக்கு, டெம்பரேச்சரை பொறுத்திருக்கு. சச் சொல்யூஷன்ஸ் ஆர் கால்டு ரியல் சொல்யூஷன்ஸ். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன, அதனுடைய முக்கிய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டெல்டா ஹெச் ஹீட் இஸ் எவால்வ்டு ஆர் அப்சார்ப்டு. அப்போ டெல்டா ஹெச் மிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டெல்டா வி மிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. The property of individual components is not additive. இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஏன்னா தனித்தனியாக இருக்கும்போது வேறு பண்புகள் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த பிறகு வேறு பண்புகள் இருக்கும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் இஸ் நாட் அடிட்டிவ். அடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் பிட்வீன் தம். தே டோன்ட் ஃபாலோ ரியல் சொல்யூஷன், டோன்ட் ஒபே ரவுல்ஸ் லா. அப்போ நாட் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் சைக்ளோஹெக்சேன், குளோரோஃபார்ம், அசிட்டோன். ஓகே, there are two types of deviations in real solution. ரெண்டு ரியல் சொல்யூஷனில் ரெண்டு டைப் ஆஃப் டிவியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கும். இன் பாசிட்டிவ் டிவியேஷன் ரியல் சொல்யூஷனில் the total vapor pressure is greater than the sum of the partial pressures of the components, individual components A and B. Okay, greater ஆகும். total pressure வந்து இதுக்கு greater ஆகும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன் அண்ட் எத்தனால். பென்சீன் வந்து என்னென்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட், அண்டு இது வந்து என்னென்னா நான் போலார் காம்பவுண்ட். இது வந்து போலார் காம்பவுண்ட், இது வந்து நான் போலார். இப்போ ஏக்கு இடையில அட்ராக்ஷன் இருக்கும், ஏன்னா ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன். பிக்கு எத்தனாலுக்கு இடையில் அட்ராக்ஷன் இருக்கும், இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இப்போ ஏயும் பியும் மிக்ஸ் பண்ணும்போது இது ஹைட்ரோஃபோபிக் உரியது, இது போலார், இது நான் போலார். அப்போ ரெண்டு ரிப்பல் ஆகும். there are repulsive forces between A and B molecules, A molecules and B molecules. அதனால் என்ன ஆகும்னா அது எஸ்கேப் ஆகிடும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ வந்து கூட இருக்கும், அதே மாதிரி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பி வந்து கூட இருக்கும். ஓகே, ஏன் கூட இருக்குது? பிகாஸ் ஆஃப் ரிப்பல்சன் இருக்கிறதுனால அது எஸ்கேப் ஆகிறது. ஓகே, அடுத்து நெகட்டிவ் டீவியேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிப்பல்சன், அதே தான் ஆப்போசிட் அட்ராக்ஷன். அப்போ நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் அக்கர் when the total vapor pressure is lower. இங்கே வந்து டோட்டல் வேப்பர் ரிப்பல்சன் இருக்கிறதுனால
எல்லா மாலிகுலும் எஸ்கேப் ஆகி வேப்பருக்கு போயிடும். இது என்னடா பிடிக்காதனால. இங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும், வேப்பர் ப்ரெஷர்லாம் குறைவாக இருக்கும் அட்ராக்ட் ஆகிருக்கிறதுனால. அப்போ வந்து இந்த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் the sum of the partial pressures of individual components. For example, chloroform acetone, there occurs attractive force due to hydrogen bonding or salt formation, hydration, etc. In this case, hydrogen bonding. இங்கே பாருங்கள், இந்த ஏக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்குது, பிக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் ஏக்கும் பிக்கு இடையில அதிக இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அது என்னவாகுது, இந்த வேப்பர் ப்ரெஷரை வந்து குறைச்சி விட்டுருது. இங்கே வந்து எஸ்கேப் ஆகிறதுனால கூட்டி விட்டுருது. இப்போ let us construct the vapor pressure composition curve for real solution. நம்ம ஏற்கனவே ஐடியல் சொல்யூஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி A 100 ml எடுத்துக்கோங்க, பிறகு என்ன செய்யுங்க, B வந்து 0 எடுத்துக்கோங்க, இது 90 ml, இது B வந்து 10 ml, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது மாதிரி நம்ம பிளாட் பண்ணி வரும். இதில் பாருங்களேன், ஏக்கு பாருங்கள், ஏக்கு வந்து என்ன ஆகுது, இதுதான் வந்து திஸ் இஸ் தி ப்ரெடிக்டட் பேஸ்ட் ஆன் ரவுல்ஸ் லா. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன ஆகுது, வேப்பர் ப்ரெஷர் வந்து கூடுதலாக இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் டீவியேஷன் பிகாஸ் ஆஃப் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த மாலிகுல்ஸ் எஸ்கேப், தர்ஃபோர் த வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட மெஷர்மெண்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிக்கு பாருங்கள் கூடுதலாக இருக்குது. இந்த ஓகே, திஸ் இஸ் தி எக்ஸ்பெக்டட், திஸ் இஸ் தி அப்சர்வ்டு, எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்குறது. அப்போ நீங்கள் இந்த டோட்டல் இது ரெண்டையும் இது வந்து நம்ம தனித்தனியாக மெஷர் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் அபவ் த சொல்யூஷன் வந்து சம் ஆஃப் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ அண்டு பி, அதை கூட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரணும் அக்கார்டிங் டு ரவுல்ஸ் லா. பட் த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கிரேட்டர் தேன் தி சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் ஏ அண்ட் பி ப்ரெடிக்டட் பை தி ரவுல்ஸ் லா. அதே மாதிரி நெகட்டிவ் டீவியேஷன் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏக்கு இப்படி வந்திருக்கணும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிரும். வேப்பர் ப்ரெஷர் இங்கே கூடுது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால. இங்கே வந்து என்ன ஆகுது, ரொம்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால வேப்பர் வந்து எஸ்கேப் ஆகாது, அப்போ குறைஞ்சிருது. அதே மாதிரி பிக்கும் குறைஞ்சிருது, டோட்டலாக எடுக்கும்போது குறைஞ்சிருது. அப்போ இந்த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் இஸ் லெஸ் தேன் தி சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஓகே, நன்றி. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.